வணக்கம் சார். வணக்கம். உங்களை பார்த்தாலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு பூகம்பம் நீங்கள் வெடிக்க போகுது அப்படின்ட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து அதில் எப்படி கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸு ஆளே வேலைக்கே இல்லாத ஒரு ப்ரொஃபஸர் வந்து அங்கே எப்படி ஒர்க் பண்ணுறாரு, ஒரே பேராசிரியர் எப்படி பல்வேறு கல்லூரிகளில் வேலை செய்கிறாரு, இப்படியான ஒரு பெரிய ஸ்கேமை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலையும் இப்படி ஒரு குளறுபடி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன டீட்டெயில் விளக்கமாக சொல்லுங்கள். உண்மையிலேயே முதல்ல மகிழ்ச்சி. ஏன்னா ரெட்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் கல்லூரியில் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி லாஸ்ட் இயரை நீங்கள் எடுத்து கவர் பண்ணதாக இருக்கட்டும், இந்த வருஷம் கவர் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய மாணவர்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க. எந்த கல்லூரி, என்ன பிரச்சனை இருக்குது, அட்லீஸ்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது உண்மையிலேயே மகிழ்ச்சி உங்கள் டீமுக்கு. ரொம்ப நன்றி. அண்டு ஏன்னா இது வந்து இம்பேக்ட் கொடுத்துருக்கு. கரெக்ட். மாணவர்கள் எதிர்காலம் இல்லையா, நம்ம அதில் விளையாட முடியாது. அப்போ யாரோ ஒருத்தர் அதை பொருட்படுத்தாமல் இருக்கும்போது நம்ம கடமை நம்ம அதை தெரிய விவரங்களை வெளிப்படுத்துறதுன்றது. இன்றைக்கி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட தொடர்ச்சி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அதில் வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். ஆமாம், லாஸ்ட் மினிட்ல வந்து அது ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆளுநர் உடனடியாக என்ன பண்ணுறாரு, இவர் வெளியிட்டதுனாலேயே தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அவரை ரிவோக் பண்ணிட்டாரு. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு எதிராக பேசியிருக்கணும், உடனடியாக பேசியிருக்கணுமா? இது வரைக்கும் நேற்று கூட ஏதாவது பேசுவார் நான் எதிர்பார்த்துக்கிட்டேன். ஏன்னா கல்வி திருவிழாவில் தமிழ்நாடு மாணவர்கள், தமிழ்நாடு தான் முன்னால் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர், அப்போ பல்கலைக்கழகங்களை பற்றி ஏதாவது சொல்லும்போது நாங்கள் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு போல்டான அறிவிப்பு வரும்னு பார்த்து எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆளுநர் சொன்ன உடனே அவர் போய் கோபாலபுரத்தில் உட்காந்துட்டாரோ என்னமோ தெரியலை. நேற்று நடந்தது வந்து கல்வி திருவிழா, ரியாலிட்டி ஷோ. உண்மையாகவே பெரிய கேள்வி தாங்க. ஏன்னா அங்கே இது போல ஒரு தவறு நடக்குதுன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தானே ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அந்த தவறு நடந்து, நான் போன தடவை நம்ம பேசுனது போல ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணணும். முதலமைச்சரும் செயலரும் அந்த ஆணையை போடுறாங்க. அப்போ ஒரு அரசு அலுவலர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அந்த ப்ரொஃபஸருங்க ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கலைன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ முதலமைச்சர் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் பாட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற இடத்துல தான் இருக்கிறார். அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய வரைக்கும் எந்த விதமான வெளிப்படையான நடவடிக்கை எதுவுமே மேற்கொள்ளலை. நம்ம அது கண்ணீரஞ்சலியும் செலுத்தினதை பார்த்துருப்பீங்க. அது தொடர்ச்சியாக போன ஆண்டு இந்த அண்ணா பல்கலை எக்ஸ்போஸ்க்கு பிறகு, வெளியீட்டுக்கு பிறகு நிறைய மாணவர்கள் தொடர்பு கொண்டு சட்டக்கல்லூரிகளையும், தனியார் சட்டக்கல்லூரிகளையும் எங்களுக்கு லேப் இல்லை, பேராசிரியர்கள் வந்து 19 பேர் கணக்கு காண்பிக்கிறாங்க, ஆனால் ஒரு 8 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க, எங்களுக்கு ப்ராப்பராக கிளாஸ் இல்லை, மாதிரி நீதிமன்றங்கள் வகுப்புகள் நடக்கிறதில்ல, நூலகத்தில் புத்தகங்கள் இல்லை, அப்டேட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வர்றதில்லை, நிறைய புகார்கள் கொடுக்குறாங்க. அதே போல் வகுப்புகள் வந்து அங்கொன்று இங்கொன்றுமா தான் நடக்குது. இங்கே வேறு வேறு இன்டர்னலாக அப்யூஸ் எல்லாம் கூட நடக்குது, எங்களை ஒடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குதுன்னு தொடர்ந்து சொல்கிறாங்க. ஹாஸ்டல் சரியில்லை, சட்டக்கல்லூரியிலேயே ஒடுக்க முடியாது. ஆமாம். போன வருஷம் பிப்ரவரி 2024 பிப்ரவரியில் தென்காசியில் ஒரு தனியார் சட்டக்கல்லூரி மாணவி ஒருத்தவங்க சூசைடுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை அட்டம்ப்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு வாரம் அந்த மாணவர்கள் போராடுறாங்க, தன்னெழுச்சியாக போராடுறாங்க. உடனடியாக அந்த காவல்துறையில் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. பட் தீர்வு என்ன ஆயிடுச்சு? அப்போ மாணவர்கள் வச்ச கோரிக்கை, இந்த மாணவிக்கு பேராசிரியரால் தான் பிரச்சனை, கல்லூரி நிர்வாகம் கண்டுக்கலை, அப்போ இது போல தான் இங்கே படிப்பு இருக்குன்னு அவங்க வெளிப்படையாகவே சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. நமக்கும் இந்த அழைப்புகள்லாம் வருது, அந்த மாணவர்கள்லாம் தொடர்பு கொண்டு நாங்கள் போராட்டம்லாம் பண்ணோம் சார், இது மாதிரி ஏதாவது பாருங்கள், எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்டிஐ தொடுக்கிறோம். போன வருஷம் ஆகஸ்ட் சிம்பிளாக ஒரு 2-3 கேள்வி தான். ஓகே. பல்கலைக்கழகத்துக்கு கீழே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு கீழே 12 சட்டக்கல்லூரிகள் இருக்கு. அஃபிலியேட்டட் காலேஜஸ் அங்கீகாரம் பெற்றது. இந்த சட்டக்கல்லூரிகளுக்கு நீங்க எந்த தினத்துல ஆய்வுக்கு போனீங்க? ஆய்வுக்கு போகணுமா? போகணும். எதற்காக போகணும்? எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை போகணும்? பொதுவாக வந்து மற்ற பல்கலைக்கழகங்களில் வருஷத்துக்கு 1, அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை டெம்பரவரி அஃபிலியேஷன் பாங்க. உள்ளார போனது ஒரு 4 பேர் கமிட்டி போவாங்க. இதை கான்ஸ்டியூட் பண்றது வைஸ் சான்சலர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் தான் கான்ஸ்டியூட் பண்ணுவார், நிர்மாணிப்பார். அதுக்கு பிறகு பதிவாளர் அவங்க வந்து ஆணை பிறப்பிப்பாங்க. கௌரி ரமேஷ் பேராசிரியர் அவங்க ஆணை பிறப்பிப்பாங்க, அந்த டீமுக்கு தெரியப்படுத்துவாங்க. 4 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. ஒருத்தர் அந்த மாவட்ட பிடபிள்யூடி இன்ஜினியர் இருப்பார், 3 பேராசிரியர் இருப்பாங்க, ஒருத்தர் சேர்மனாக இருப்பார், அந்த ஆய்வு குழுவுடைய தலைமை பொறுப்புல தலைவராக இருப்பார். மீதி 2 பேராசிரியர்கள் வந்து மற்ற ஆய்வுகளை செய்வாங்க. இந்த பிடபிள்யூடி இன்ஜினியர், 2 பேராசிரியர் ஆய்வுகள், இதெல்லாம் சேர்த்து தான் சேர்மன், அந்த குழுவினுடைய தலைவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சிண்டிகேட்டு கொடுப்பார். சிண்டிகேட்டு ஆமாம் இது தரமான சட்டக்கல்வி வழங்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஒருவேளை இதுல வந்து ஏதாவது தவறு இருந்ததுன்னா அவங்களோட அஃபிலியேஷன் கேன்சல் ஆயிருமா? ஆமா. ஓகே.
சஸ்பெண்ட், அந்த வருஷம் அட்மிஷனே நடக்குது. கல்லூரியோட அங்கீகாரமே இந்த குழுவோட ரிப்போர்ட்ல தான் இருக்குது. ஆமா, இந்த குழு, ஏன்னா இந்த குழுக்கு முக்கியமா 2-3 வேலைகள் இருக்கு. ஒன்னு, உள்ளார போனதும் பில்டிங் ஸ்டேபிலிட்டி பார்க்கறது பிடபிள்யூ இன்ஜினியர். பேராசிரியர் என்ன பண்ணுவார்னா, மாணவர்கள் வருவதற்கான அவசர கால வழிகள், போகிறதுக்கான வழிகள்லாம் இருக்கா, பாதுகாப்புகள் எப்படி இருக்கு, அப்புறம் பாடங்கள் எடுக்கிறதுக்கான பேராசிரியர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எலிஜிபிளான ஃபேக்கல்ட்டியா, அவங்களுக்கு சேலரி வந்து அரசு சட்டப்படி தான் கொடுக்கப்படுதா, அதே போல மாணவர்களுக்கான லாக் புக்ஸ், மாதிரி நீதிமன்றங்கள், அங்க மாதிரி நீதிமன்றங்களே நடத்தணும். அங்க ரிட்டையர்டு ஜட்ஜஸை கூப்பிட்டு வருவாங்க, எம்என் ப்ரொஃபசர்ஸை கொண்டு வருவாங்க, ஒரு நீதிமன்றத்தை அங்க ரிப்ளிகேட் பண்ணணும். அதே போல அங்க கான்ட்ரடிக்டான டிஸ்கஷன் கொண்டு வருவாங்க, கான்ஸ்டியூஷன் பத்தின டிஸ்கஷன் கொண்டு வருவாங்க, ஏற்கனவே வழங்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்களை குறித்து அங்க நீதிமன்றம் நடக்கணும். அப்போ ஒரு நீதிமன்றமே அங்க ஏறக்குறைய நடக்கும்னு வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வலுவான இடம்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார், இதெல்லாம் போய் பார்ப்பார். அப்புறம் மூணாவது அந்த சேர்மன் வந்து இந்த 2-3 பேர் ரிப்போர்ட்டை கன்சாலிடேட் பண்ணி அந்த நிறுவனத்துடைய ஃபில்டிங், அந்த ஃபண்ட்ஸ் ஸ்டெபிலேஷன், நிறுவனம் தொடர்ந்து இயங்குறதுக்கு போதுமான ஃபண்ட் இருக்கா, அதே போல தொடர்ந்து மாணவர்கள் இங்கே படிக்க வருவதற்கான எல்லா கட்டமைப்புகளும் இருக்கா, மாணவர்களுக்கான சமூக நீதி சொல்லித்தரப்படுதா, சட்ட நீதி சொல்லித்தரப்படுதா, எல்லா விதமான பார்வை, இப்போ தொழிலாளர் சட்டம் இருக்கு, உரிமையியல் சட்டம் இருக்கு, குற்றவியல் சட்டம் இருக்கு, இதை பற்றிலாம் அங்கே சொல்லப்படுதா, இது எல்லாமும் விசாரிச்சு தான் எண்ட் ஆஃப் த டே, அந்த இன்ஸ்பெக்ஷனோட எண்ட் ஆஃப் த டே அந்த டீம் ரிப்போர்ட்டை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பணும். இதான் ஆணை. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம கடந்த 3 வருடங்களுக்கு நடக்கிறத கேட்குறோம். யார் யார் போனாங்க, அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் விவரங்களை கொடுங்க, அப்புறம் அவங்க போன தேதிகளை கொடுங்க, அப்புறம் பேராசிரியர் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் எவ்வளோ பிரச்சனை நமக்கு தெரியும். அப்போ சட்ட பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் வரைக்கும் இல்லை. இன்று காலையில் அறப்போர் இயக்கம் வெளியிட்டதுல தான் ஒவ்வொரு கல்லூரியில் யார் பேராசிரியர் இருக்காங்கன்னு தெரியும். உங்களுக்கு அனுப்பின பிடிஎஃப்ல இருக்கும், வெப்சைட்ல இருக்கு. ஆனா டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல எந்த தனியார் கல்லூரியில எந்த பேராசிரியர் இருக்காங்கன்னு இணைப்பே இல்லை. ஒரு குமுலேட்டிவ் டேட்டா இல்ல. நம்ம அதையும் கேட்கிறோம், ஆன்லைன்ல ஏத்துறதுக்கு அனுமதியில காத்திருக்க வச்சிருக்கிறது யாரு, ஏன் ஏத்தல? நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏத்துற போல இதுல ஏத்திருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க ஏன் பேராசிரியர் விவரங்களை அப்லோட் பண்ணல? இதையும் கேட்கிறோம். இந்த விவரங்களை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஆவணங்கள் கிடைக்குது. அது ஒரு பெரிய நீண்ட ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னோட ஆதாரம் கேட்குறாங்க. சட்டப்படி எதுக்கு தகவல் கேட்கும்போது உங்களோட ஆதாரம் கேட்குறாங்க? ஆதாரம் கேட்கக்கூடாது. ஆனா ஒரு சட்ட பல்கலைக்கழகத்துல தமிழ்நாடுடைய உயர்கல்வித்துறை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, போன வருஷம் அண்ணா பல்கலைக்கழகத்தை சட்டப்படி நடத்துங்கன்னு கேட்கிறோம், இந்த வருஷம் சட்ட பல்கலைக்கழகத்தை சட்டப்படி நடத்துங்கன்றோம். இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலை முதலமைச்சரோ, சட்டத்துறை அமைச்சரோ, உயர்கல்வித்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், துரைமுருகன் அவர்களா இருக்கட்டும், கோவி செலியன் அவர்களா இருக்கட்டும், உயர்கல்வியை எந்த அளவுக்கு மோசமா வச்சிருக்காங்கன்றது ஒரு எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆவணங்களை நம்ம தொடர்ந்து போராடி வாங்குறோம். அதற்கு பிறகு பிடபிள்யூடி இன்ஜினியர் மட்டும் குறிப்பிடப்பட்டு, நம்ம பிடபிள்யூடி இன்ஜினியர் யாரெல்லாம் வந்தாங்க அந்த பட்டியலை கேட்கிறோம். பிடபிள்யூடியிலே அந்த டேட்டா இல்லை, ஆர்டிஐல வரவில்லை. அவங்க என்ன பண்றாங்க, யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க. யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க, இது வரைக்கும் அந்த தகவலை தரல. அப்ப பிடபிள்யூல இருந்து யாரும் போனாங்களா இது வரைக்கும் தரல. போயிருந்தா வந்திருக்கணும். நம்ம சந்தேகம் அங்கதான் போய் நிக்குது. வந்திருந்தாங்கன்னா இந்த சோன்சோ டேட் வந்தாங்க, இவங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இன்றைய தினம் வரைக்கும் இல்லை. அப்ப பிடபிள்யூடிக்கு அவரை வராமலே அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களா? அப்ப பில்டிங் ஸ்டேபிலிட்டி பாதுகாப்பா இருக்கா, போதுமான பில்டிங் இருக்கான கேள்வி இருக்கா இல்லையா? இது ஒரு பக்கம். மூன்றாவதாக என்ன கேட்கறோம்னா, இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமுக்கு அங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. 10 கல்லூரியை 3 நாள்ல போயிருக்காங்க. வாய்ப்பே இல்லாத தூரம். 10 கல்லூரி சென்னைக்குள்ள இருந்தா வேற மாவட்டங்கள். அதை டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னால இவங்க போயிருக்காங்கல்ல. நம்ம என்ன கேள்வினா, நீங்க போயிருக்கீங்க, சாத்தியமே இல்லாத சாத்தியப்படுத்திருக்கீங்க. ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு சார்ட்டர்டு ஹெலிகாப்டர் கொடுத்துருக்க இருக்கு. இங்கேருந்து உடனே டேக் ஆஃப் பண்ணி அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம எஸ்கேபி கருணா திருவண்ணாமலையுடைய கல்லூரியில் இறக்கி அடுத்த 10 நிமிஷத்துல சர் ஐசக் நியூட்டன் நாகப்பட்டினத்தில் போய் இறக்கி ஆய்வு செஞ்சிருக்காங்க போல இருக்கு. நம்ம என்ன கேட்குறோம், நீங்க இன்ஸ்பெக்ஷன் டீம் ஆய்வு செஞ்சு போயிருக்காங்க. 7 பேர் கொண்ட பேராசிரியர் குழு, வைஸ் சான்சலர் தான் கான்ஸ்டியூட் பண்றாரு, கௌரி ரமேஷ் ரிஜிஸ்டர் தான் ஆணை பிறப்பிக்கிறாங்க. சரி, அவங்க போனாங்கல்ல, அதுக்கான ஃபைல் எங்க இருக்கு? இந்த ஆணையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, தேவையான நெசசரிய பல்கலைக்கழகம் செய்யணும். சரி, செஞ்சிருக்குல்ல, அதுக்கான செலவு எவ்வளவு ஆச்சு? இந்த இத்தனை பேர் அந்த கமிட்டினாச்சும் இருக்குதா? அட்லீஸ்ட் சேர்மன் அந்த கமிட்டி பேரெல்லாம் வந்துருச்சு, ஆர்டிஐல அதெல்லாம் வந்துருச்சு. நம்ம என்ன கேட்கணும், நீங்க போனீங்கல்ல, எந்த வாகனத்துல போயிருக்கீங்க, வண்டி நம்பர் கொடுங்க,
அதுக்கான கோப்புகளை கொடுங்க. எவ்வளவு செலவாச்சு, பெட்ரோல் போட்டிங்களா, டீசல் போட்டிங்களா, அவங்க தங்கியிருப்பாங்க, சாப்பிட்ருக்காங்க, வேறு செலவினங்கள்லாம் இருக்குது. அதே போல் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் போகிற ஃபைல்லாம் இருக்குல்ல. இப்போ ஒரு வண்டி எடுக்கிறதுனா, பல்கலைக்கழகம் ஒரு வண்டி எடுக்கிறதுனா அதுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும். ஆமாம், இந்த வண்டி மீட்டர், இந்த மீட்டர் ரீடிங்கு இது வரைக்கும் இத்தனை கிலோமீட்டர், அதுக்கு இவ்வளோ டீசல் ஆச்சு, பெட்ரோல் ஆச்சு, இந்த எக்ஸ்பென்ஸ் கிளீனிங் இவ்வளோலாம் இருக்குன்னு இருக்குல்ல. இந்த விவரங்களை நம்ம கேட்குறோம். பயணத்துக்கான எந்த விவரங்களையும் இந்த ஆய்வுக்குழு பயணம் செஞ்சதுன்னு சொன்னவங்க பயணத்துக்கான ₹1 கூட இது வரைக்கும் விளக்கம் தரல. ஓகே, ஆர்டிஐல வரவே இல்லை. அதுக்கு பொதுவாக ஒரே ஒரு வரியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நம்ம கேட்ட இந்த இவ்வளவு விவரங்கள்ல பல்கலைக்கழகத்தினுடைய வாகனங்கள் ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, ஒரு வரியோட முடிச்சிட்டாங்க. அது ஆணையத்தில் போய் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன சந்தேகம், ஆய்வுக்கு போனாங்களா இல்லையா? நீங்கள் கேட்ட அந்த விவரங்களை சொல்கிறேன் பாருங்க. 30, அதாவது இந்த 10 கல்லூரிகள் கடந்த 2024 ஜனவரியில் ஆய்வு செய்யப்படுது. ஓகே, முதல் நாள் 30/1/2024 ஜனவரி. அதில் 3 கல்லூரிகளுக்கு போகிறாங்க. 3 கல்லூரியும் நீங்கள் கேட்டது போல் சென்னைக்குள்ளே இல்லை, வேறு வேறு மாவட்டங்கள். முதல்ல எஸ்கேபி சட்டக்கல்லூரி திருவண்ணாமலை, நம்ம டிஎம்கே பொறியியலாளர் அணியில் இருக்கார் இல்லையா, கருணா, எஸ்கேபி கருணா, அவருடைய கல்லூரி. அங்கே ஆய்வுக்கு போகிறாங்க. வி பாலாஜி, முனைவர் வி பாலாஜி தான் தலைவர். முனைவர் ஏ ரகுநாத ரெட்டி, அவர் பாரத் யூனிவர்சிட்டி, நம்ம ஜெகத் ரட்சகன் அவங்களுடைய யூனிவர்சிட்டி, அதில் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய டீன், அவர் ஏ ரகுநாத ரெட்டி, அவர் இந்த டீமில் ஒருத்தர். மூணாவதாக சிண்டிகேட் மெம்பர் டாக்டர் TR அருண். இந்த 3 பேரும் போகிறாங்க. அந்த திண்டுக்கலோட திருவண்ணாமலையோட PWD இன்ஜினியர் 4 பேர் போயிருக்காங்க. உள்ளார போய் ஆய்வு செஞ்சிருந்தா ஒரு நாள் முடிஞ்சிருக்கும். ஆனால் அதே டீம் சர் ஐசக் நியூட்டன் சட்டக்கல்லூரி நாகப்பட்டினம். எப்படி சார் அது இங்கே திருவண்ணாமலையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு அதே நாளில் அங்கே போய் அதே வி பாலாஜி, முனைவர் வி பாலாஜி, ரகுநாத ரெட்டி, ராமபிரான் ரஞ்சித் சிங் அங்கே இன்னொருத்தர் சேர்ந்துக்கிறார். PWD இன்ஜினியர் இன்னொருத்தர், ஆனால் அவர் பேர் இன்னும் குறிப்பிடலை. ஸோ இந்த ஆய்வுக்குள்ள இன்னொருத்தர் அந்த இடத்துல ஆட் ஆகிறார். இந்த 2 பேரும் அதில் இருக்காங்க, பாலாஜி ரகுநாத ரெட்டியும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே அன்னை தெரசா சட்டக்கல்லூரி புதுக்கோட்டைக்கு, நம்ம சி விஜயபாஸ்கர் ADMK அவருடைய ஃபேமிலி சட்டக்கல்லூரி, அதுக்கு போறாங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம், அதுலேயும் பாலாஜி ரகுநாத ரெட்டி, TR அருண், இந்த டீம் தான் இருக்கிறாங்க ஒரு PWD இன்ஜினியரோட. நமக்கு என்னன்னா திருவண்ணாமலை, அடுத்து நாகப்பட்டினம், அடுத்து புதுக்கோட்டை, இது 3த்துக்குமான இடைப்பட்ட தூரம் 420 கிலோமீட்டர். 8 மணி நேரம் டிராவல் ஜர்னி, 50 கிலோமீட்டர் ஆவரேஜா நீங்க போனீங்கன்னா. சார் இங்கே சென்னையிலேருந்து அவங்க எங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கும்? நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்னைன்னு எடுத்தீங்கன்னா 11 மணி நேரம் டிராவல் சார். எப்படி நாகப்பட்டினத்துக்கே 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போகிறாங்கன்னா அங்கேருந்து இந்த பக்கம் வரணும், அப்புறம் அங்கேருந்து புதுக்கோட்டை போகணும்னா எப்படி சார் முடியும்? அதனால தான் ஒரு ஒஸ்ட் சினாரியோக்கு யூனிவர்சிட்டியை விட்டுருங்க. முதல் நாளே திட்டமிட்டு, ஏன்னா முதலமைச்சர் நல்லா ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருப்பாரு இல்லையா, போய் ஆய்வு செய்யுங்க, சட்டக்கல்வி மாணவர்கள் மேம்படணும், நல்லா வளரணும். நேற்று பேசினார்ல, இந்த மேடைகளில் பேசக்கூடிய பேச்சு போல நேற்று பேசினார் இல்லையா, அதே போல சட்டக்கல்லூரி ஏதோ ஏற்பாடு செஞ்சிருக்கலாம், அதை விட்டுருங்க. சட்டக்கல்லூரி பல்கலைக்கழகத்தை விட்டுருங்க, நேரடியாக திருவண்ணாமலை துவங்குறதா கூட வச்சுக்கோங்க. 3 கல்லூரிகளுக்கு எப்படி துவங்கினாலும் 3 கல்லூரிகளுக்கான இடைப்பட்ட தூரம் 400 கிலோமீட்டர், 8 மணி நேரம் டிராவல் ஜர்னி. நீங்க நாகப்பட்டினம் நம்ம புதுக்கோட்டைன்னா கூட ஓரளவுக்கு நம்பலாம் சார். திருவண்ணாமலை எப்படி சேர்க்க முடியும்? அப்படிதான் அவங்க அன்னைக்கு போயிருக்காங்க. 30ஆம் தேதி 3 கல்லூரிகள், 30 ஜனவரி 2024. இதுல என்ன ஒரு பியூட்டினா, கடைசியில் அதை குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த ரிப்போர்ட்டை இந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி have carried out of the inspection 30th January on 2024 on the premises said Law College of physical verification of all facility and grant application. முடிஞ்சுங்களா? கடைசியாக என்ன குறிப்பிடுவாங்கன்னா, ரிக்வெஸ்ட் இந்த டீமுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் என்னன்னா, பிஃபோர் 30th ஜனவரிக்குள்ள ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க. அதாவது விச் மீன்ஸ் காலையில் ஆய்வுக்கு போகணும், எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் பார்த்து அந்த கல்லூரியிலேருந்து வெளியில் வரதுக்குள்ள எண்ட் ஆஃப் த டேக்குள்ள ரிப்போர்ட்டை பல்கலைக்கழகத்தை அமைச்சிருங்க. அப்படின்னா ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாதுன்றதான் சட்டம். சட்டம் தெளிவாக தான் இருக்கு. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணிடக்கூடாது, ஏதாவது ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது, எடிட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அங்கேருந்தே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் 3 கல்லூரியில் பயணம் பண்ணதா இதில் ஒரு பக்கம் இருக்குது. சார் இது நம்மளால் நம்ப முடியல, இல்லைன்னா சூப்பர் மேனாக இருந்திருப்பாங்க அப்படி வச்சுக்கலாமே. இப்போ இந்த 3 காலேஜ் தவிர மற்ற காலேஜ்லாம் எப்போ போனாங்க? அது நம்ம ஒரு நாள் ஏதோ தவறு நடந்துருச்சு தெரியாமல் போட்டாங்கன்னு கூட நினைக்கலாம். ஆனால் 31 வெரி நெக்ஸ்ட் டே 30th ஜனவரி 2024 4 கல்லூரிகளுக்கு ஆய்வுக்கு போயிருக்காங்க. 3 கல்லூரி இல்லை, 4 கல்லூரிகளுக்கு ஆய்வுக்கு போகிறாங்க. அது எங்கெங்க அப்படின்னா, GTN சட்டக்கல்லூரி திண்டுக்கல், தங்கப்பழம் சட்டக்கல்லூரி தென்காசி, துளசி பெண்கள் சட்டக்கல்லூரி தூத்துக்குடி, முகில் சட்டக்கல்லூரி நாகர்கோவில். சார் இவங்க அதோட சூப்பர் ஃபாஸ்ட், அதே டீம் தான், நீங்க வேற யாரும் நினைக்காதீங்க, இதே டீம் தான் இங்கேயுமே ஆய்வுக்கு போயிருக்காங்க.
ஜிடிஎனுக்கு போனது அதே முனைவர் வி பாலாஜி, ஏ ரகுநாத ரெட்டி, ராஜேஸ்வரன், அப்புறம் பிடபிள்யூ இன்ஜினியர். எஸ் தங்கப்பழம் தென்காசி சட்டக்கல்லூரிக்கு முனைவர் வி பாலாஜி, ஏ ரகுநாத ரெட்டி, கே லதா முனைவர் அவங்க, அப்புறம் ஒரு பிடபிள்யூ இன்ஜினியர். துளசிக்கும் அதே பாலாஜி, ரகுநாத ரெட்டி, கே லதா இவங்களும். முகில் சட்டக்கல்லூரி கன்னியாகுமரிக்கு அதே முனைவர் பாலாஜி, ரகுநாத ரெட்டி, லதா. இந்த டீம் தான் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. மொத்தமாக 408 கிலோமீட்டர். ஜிடிஎன் லா காலேஜ் திண்டுக்கல், எஸ் தங்கப்பழம் லா காலேஜ் தென்காசி, துளசி லா காலேஜ் உமன் தூத்துக்குடி, முகில் லா காலேஜ் கன்னியாகுமரி. 408 கிலோமீட்டர், 8 மணி நேரம் 15 நிமிடங்கள். இன்னைக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் டேட்டா போட்டு பார்த்தா கூட இந்த 4 பின்மானியும் கணக்கு பண்ணி நீங்கள் எங்கேருந்து துவங்கினாலும் முதல் நாள் நைட்டே அந்த கல்லூரி வாசல் போயிட்டாங்க கூட வச்சுக்கோங்க, காலையில் விடிஞ்சோன்னா வாசலில் இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட தூரம் 8.5 மணி நேரம் நெருங்குது. இல்லை இப்படி பார்த்தோம்னா அடுத்த நாளே தானே போயிருக்காங்க. அடுத்த நாளே அடுத்த நாளே அவங்களோட லாஸ்ட் புதுக்கோட்டை, புதுக்கோட்டையிலேருந்து நியரஸ்ட், ஆமா நியரஸ்ட் திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து உங்களுக்கு வந்து தென்காசிலேருந்து தூத்துக்குடி, அங்கேருந்து கன்னியாகுமரி. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் 8 மணி நேரம் த்ரூ அவுட் த டே ஃபுல்லாக ஜாலியில் இருக்கணும். 4 கல்லூரிகளையும் ஆமாம் இங்கே தரமான சட்டக்கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு. நான் எல்லா விவரங்களையும் பார்த்துட்டேன். மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கு. போனது கூட நம்ம ஒத்துக்கலாம் சார், ஏதோ ஹை ஸ்பீடில் போயிட்டாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலையும் குறைந்தபட்சம் இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் ஆச்சு அவங்களுக்கு. 8 மணி நேரம் ஆகும் குறைந்தபட்சம். ஏன்னா அவங்க எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆமாம். அங்கே உள்ளார போனதுக்கு பிறகு நீங்கள் நிறைய விவரங்களை பார்க்கணும். போன உடனே அங்கே எல்லாரும் ரெடியாக பேராசிரியர்கள் இருக்கணும், நீங்கள் மாணவர்கள் இருக்கணும், வகுப்பறை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும், லாக் புக்கை பார்க்கணும். நீங்கள் மாணவர்கள்ட்ட அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று முக்கியமாக இருக்குது. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் சும்மா போய் செக் பண்ணிட்டு வர்றது மட்டுமே இல்லை, மாணவர்களுக்கான ரேகிங் நடக்குதா இல்லையா, அது எந்த தடுக்கப்படுறதுக்கு என்ன வழி, அவங்களுக்கான பாதுகாப்பு என்ன, ஒருவேளை அபியூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கான பாதுகாப்பு என்ன, வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, ஃபீஸ் கூட வாங்குறாங்க, சரியா வகுப்பு எடுக்கல, அதெல்லாம் எப்படி பல்கலைக்கழகத்துக்கு புகார் கொடுக்கணும் அதை சொல்லணும். இந்த டீமோட வேலை. அதுக்கப்புறம் இங்கே ஃபினான்ஸ் ஸ்டேபிலிட்டியை செக் பண்ணணும். இவ்வளோ விவரங்களை செக் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் இருக்கிறத பார்க்கணும், லேபை பார்க்கணும், கோர்ட்டுகளை பார்க்கணும், அங்கே நீதிமன்ற கோர்ட்டு நூலகங்கள் இருக்கிறத பார்க்கணும், அப்டேட்டட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறத பார்க்கணும். இதை நீங்கள் லைவ்ல அங்கே டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஆகுங்க. ஆனால் 4 கல்லூரிகளை 31 ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதோட பியூட்டி அதோட நிக்கல. நீங்க நினைச்சிட்டு இப்போ 7 காலேஜ் முடிஞ்சிருக்கு, 4 3 7 அதோட முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா வெரி நெக்ஸ்ட், அதுவும் வெரி நெக்ஸ்ட் டே 1 பிப்ரவரி 2024 3 கல்லூரிகள். அது எங்க அப்படின்னா கேஎம்சி சட்டக்கல்லூரி திருப்பூர், எங்க கன்னியாகுமரியிலேருந்து திருப்பூருக்கு நைட்டோட நைட்டா வந்துடுறாங்க. விடிஞ்ச உடனே திருப்பூர். ஏன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா பல்கலைக்கழகத்துக்கு, இதோட வேற என்ன வேலை, வேலை இல்லை. அதனால அப்போ வந்து ரகுபதி அவர்கள் தான் மினிஸ்டரா இருந்தார். அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, நீங்க பல்லு வளர்க்குறீங்களோ இல்லையோ, சாப்பிட்றீங்களோ இல்லையோ, சட்டக்கல்லூரி மாணவர்கள் வாழ்க்கை எனக்கு முக்கியம். சட்டமன்றத்தில் வேற சொன்னார். எல்லாரும் கேட்டாங்க, மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரியை தொடங்கல, அரசு என்னதான் பண்ணுது அப்படின்னாரு. இல்ல அது வந்து இப்போ போதிய பணம் இல்லை, 100 கோடி ரூபா மேலே செலவாகுது, அதை நாங்கள் பொறுத்திருந்து செய்வோம்னு கூட சட்டமன்றத்தில் ரகுபதி அவர்கள் அப்போ அமைச்சராக இருக்கும்போது தான் நடந்தது. அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதனால உடனடியாக போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. கேஎம்சி சட்டக்கல்லூரி திருப்பூர், அங்கேயும் பாலாஜி, ரகுநாத ரெட்டி, ராமபிரான் ரஞ்சித் சிங் ஒரு பிடபிள்யூ இன்ஜினியர். அங்கேருந்து நேராக ஈரோடு, அது ஒரு 1 மணி நேரம் தான். அங்கே ஈரோடு சட்டக்கல்லூரி வந்து நம்ம சிந்து ரவிச்சந்திரன் இப்போ டிஎம்கேல இருக்கார், முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தார், இப்போ டிஎம்கேல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து மாநில நெசவாளர் பிரிவில் இருக்காருன்னு நினைக்கிறேன், மாநில பொறுப்பில். அவருடைய சட்டக்கல்லூரியில் வி பாலாஜி, ரகுநாத ரெட்டி, அப்புறம் ராமபிரான் ரஞ்சித் சிங் இவங்க, அப்புறம் ஒரு பிடபிள்யூ இன்ஜினியர். இதோட கடைசியாக முடியலை, கடைசியாக விழுப்புரம் நம்ம ராமதாஸ் அவங்களுடைய சட்டக்கல்லூரியான சரஸ்வதி சட்டக்கல்லூரியில் கடைசியாக விழுப்புரத்தில் வந்து நிறைவு செஞ்சுட்டு சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு வர்றாங்க. இது 2ஆம் தேதி. இதோட தூரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 370-80 கிலோமீட்டர் வருது. 7.5 மணி நேரம் ட்ராவல், 7.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 1ஆம் தேதி. இப்போ நல்லா பார்த்துங்க, 30, 31, 1 இந்த 3 நாட்களில் தமிழ்நாட்டில் கூடிய 10 சட்டக்கல்லூரிகளை ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னா எப்படி சாத்தியம்? இல்லை என்ன தெரியுதுன்னா எனக்கு, சரி பொய் தான் சொல்றீங்க, ஒரு லாஜிக்கா போய் சொல்ல வேணாமா? யாரு சார் பார்க்க போறாங்க, யாருக்கு தெரியல. அதை தான் கேட்குறேன். போய் இந்த அரசு அதிகாரிகள் ஏன்னா மக்களை மடையன்னு நினைச்சிருக்காங்களா? கண்டிப்பா அந்த லெவலில் தான் நினைக்கிறாங்கன்றதான் எனக்கு கேட்டேன். நான் கூட எந்த எடுத்துப்போ அவ்வளோதான். நீ அதை உள்ள படிச்சு பார்த்துட்டே இவ்வளோ பிளெண்டர் இருக்கே, இது எப்படி வந்து நீ வந்து கொஞ்சம் அறிவை யூ ஷுட் அப்ளை யுவர் மைண்ட் while giving a false report also. அது கூட பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா இது சட்டக்கல்லூரி, சட்ட பல்கலைக்கழகம். அப்போ இது யார் சேலஞ்ச் பண்ணுவாங்க? கரெக்ட். 1. 2வது நம்ம வைக்கிறதா, நம்ம தானே சட்டமே எழுதுறோம். சட்ட பல்கலைக்கழகத்தை யாரு கேட்டுருவாங்க? அதுவும் அம்பேத்கர் பெயரெல்லாம் சூட்ட தெரிஞ்சவங்களுக்கு அங்கே சட்டப்படி நடங்கன்னு என்ன ஒரு மோசமான சூழல்ல
இந்த உயர்கல்வி கட்டமைப்பு இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர் சிண்டிகேட் மெம்பர். டிஆர் அருண் அவங்களும் முனைவர் கே லதா அவங்களும் சிண்டிகேட் மெம்பர். சிண்டிகேட் மெம்பர் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இவங்களே இந்த மோசடியான இந்த பயணம் பண்ண ரிப்போர்ட்ல என்னவோ இப்ப போயிருக்காங்க இல்லையா, 10 கல்லூரி முடிச்சிட்டாங்க. அது அவங்க இட்ஸ் இம்பாசிபிள் டு சூப்பர்வைஸ் 10 colleges in 3 days. அப்போ அந்த காலேஜில் உண்மையிலே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா இல்லையான்னு யாருக்கு சார் தெரியும்? அதிகபட்சம் சராசரி 7 நிமிஷம் ஒரு கல்லூரியை பார்த்துக்கலாம், போயிருந்தான். அதை தவிர வேற வழியே இல்லை. அப்போ உள்ளாரே போயிருக்காங்களா, இந்த ஏதோ கம்ப்யூட்டர்ல இப்படி பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஏதோ பண்ணி, அப்போ உண்மையாவே மாணவர்களுக்கு நல்ல சட்ட அறிவை புகுத்தணும். இந்த தமிழ்நாடு நிலப்பரப்பில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் சமூக நீதியை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சட்ட அறிவை மக்களுக்கு கொண்டு போய் புகுத்தணுன்ற எண்ணம் முதலமைச்சருக்கு இருக்கணும், அப்புறம் சட்டத்துறை அமைச்சருக்கு இருக்கணும், அப்புறம் சட்டத்துறை செயலருக்கு இருக்கணும், பல்கலைக்கழகத்தை வைஸ் சான்சலர் ரிஜிஸ்ட்ராருக்கு இருக்கணும். இது இருக்கான்றதான் இன்னைக்கு நம்ம முன்னால ஒரு கேள்வியா எழும்பியிருக்கு. இதோட இம்ப்ளிகேஷன் என்னவா சார் ஆகும்? இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மாணவர்கள் அங்கே ஏற்கனவே போன இந்த ஒரு வருடங்களாக பார்த்துருப்பீங்க, சட்டக்கல்லூரியில் ஹாஸ்டல் சரியா இல்லை, சென்னையிலே போராட்டம் நடந்துனாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் உண்மை. அந்த போராட்டம் நடந்தது இல்லையா, இது எல்லாமே இப்போ உண்மை. இப்போ தென்காசியில் அங்கே மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆசிரியர்களே இல்லாமல் வகுப்பு நடந்ததா சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ இதுபடி போயிருந்தா பேராசிரியர் அங்கே இருந்திருக்காங்க இல்லை அப்படின்றது அட்டண்டன்ஸ் பார்த்துருப்பீங்களா, சேலரி ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்களா? இதில் இன்னும் பிரச்சனையும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பட்டியல் எது வரைக்கும் இல்லை, நம்ம இப்போ வாங்கி வெளியிட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த பேராசிரியர் கணக்கு காண்பிக்கப்பட்டவர்கள் வேற இடத்துல மாணவர்களாக இருக்கிறாங்க. இங்கே கோஸ்ட் இருக்குது, ரிசர்ச்சரா இருக்கிறான்னு சொல்றாங்க. ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டை இங்க பேராசிரியர் கணக்கு காண்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் இதுக்கு மேலதான் போக போக தான் யார் எங்க இருக்காங்க. இப்பதானே நமக்கு பெயர் விவரங்களே தெரியுது. புகைப்படங்கள் இன்னும் வெளியில வரல, ஒரு 2 கல்லூரியை தவிர மற்ற பேர் புகைப்படங்களே இணைக்கல. அப்ப நமக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துமா இல்லையா? நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவர் சட்டக்கல்லூரிகளை திறங்குங்கன்னு சொல்லும் போது, மாணவர்களுக்கு இங்கே ஏற்கனவே லாயருங்கெல்லாம் முட்டி மோதிக்கிட்டு கிடக்கிறாங்க. ஏதோ வெங்காய கடையில் நிற்கிற மாதிரி, மார்க்கெட்டில் நிற்கிற மாதிரி. ரகுபதி அவர்கள் அமைச்சர் சொன்னார், இங்கே அவ்வளோ லாயர்ஸ் நிற்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அப்படிலாம் நாங்கள் உருவாக்க முடியாது, டிமாண்ட் சப்ளை பொறுத்து தான் உருவாக்கும். மார்க்கெட் சார் டிமாண்ட் சப்ளை 2 லட்சம் இன்ஜினியர் மாணவர்களை உங்களுக்கு உருவாக்க தெரியுது. இவங்க 50,000 60,000 பேர் உருவாங்க. மாவட்ட சட்ட பல்கலைக்கழகம் கல்லூரி வைங்க, இந்தியா முழுசும் சர்வீஸ் பண்ணட்டும். இவங்களுக்கு யார் தமிழ்நாடு முழுசும் சர்வீஸ் பண்ணுறது? பெஸ்ட் லாயர் சார். எஸ், நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அவங்க எந்த மாநிலம் போய் எனக்கு தெரியும் சார். எக்கச்சக்கமா செலவாகும் சார், லட்சக்கணக்கில் வாங்குறாங்க ஃபீஸ். அப்போ இந்த தனியார் சட்டக்கல்லூரிக்கு யாருடைய ஃபேவருக்கு இந்த ஆய்வுகளை, இந்த இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த ஆய்வு ரிப்போர்ட்டை நான் இங்கே ஆர்டிஐல பார்க்குறேன். அங்கே இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கும்போது எல்லாமே ஒரே கையெழுத்து. ஓகே, ஒரே கையெழுத்து, எதுலையுமே குறைகள் இல்லை, எதுலையுமே சஜஷன் இல்லை. 2 வரி நீட்டா எல்லாத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு தான் அந்த ஆய்வுக்குழுவோட ஆர்டிஐ போட்ட பிறகு இந்த ரெடி பண்ணியிருப்பாங்களா சார்? தெரியலையே, இப்பெல்லாம் விசாரணையில தான் தெரிய வரும். நான் அந்த ஆய்வுகளை பார்க்கிறேன். இது ஒரே கையெழுத்துனா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நம்மளுக்கு பெரிய ஆம்பிகுட்டி 3 நாள் தானே, 3 நாள்ல 10 சட்டக்கல்லூரி 1200 கிலோமீட்டர் போயிட்டு எப்படி பார்க்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, வெவ்வேறு நபர்கள் இருந்தாலும் ஒரே நாள்ல நீங்க ஸ்பிளிட் பண்ணி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படி கூட பண்ணணும். அதுக்கும் வாய்ப்பு இல்லை, அப்படி பண்ண முடியாது. டீமா தான் போகணும்ன்றதா. டீமே இவங்க 10 டீம் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா சொல்றாங்க, 10 டீம் ரெடி பண்ணி எல்லாரும் ஒரே நாளில் போயிட்டு ஒரே நாளில் வந்துருங்கன்னா கூட நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ டீம் 1 போனது 10 சட்டக்கல்லூரிகள் 3 நாட்களில். இது இல்லாமல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணது ஒரே கையில். இது இப்படி இதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிருதா சார் இது? ஏன்னா யாருமே இதை பற்றின யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் இப்போ இந்த ப்ராக்டிஸ் எப்படி தெரியுதுன்னா, 1 நாள் 2 நாளில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்ட். இது 1 நாள் 2 நாளில் நடந்திருக்க நல்லாவே தெரியுதுல்ல. நம்ம ஏமாத்தியே பழகினவங்களுக்கு யாரு பார்க்க போறா, யாரு கண்டுக்க போறா அப்படின்ற கோணத்தில் நடந்தாதான் இந்த தைரியமும் துணிச்சலும் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததும். அப்போ அதற்கே நடவடிக்கை எடுக்காதவர் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் மீது இன்னைக்கு சட்ட அறிவை கொண்டு போய் சேர்த்துட்டா இந்த லஞ்சம் நடக்காது, ஊழல் நடக்காது. இது மக்கள் விழிப்புணர்வு ஆகக்கூடாது. இல்லை நோக்கம் அரசுக்கு லஞ்சத்தையும் ஊழலையும் தடுக்கணும்னா சட்ட அறிவை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் பல்கலைக்கழகம் வச்சிருக்கிறீங்க, பல கோடி ரூபாயை ஒதுக்குறீங்க, இவ்வளோ பேராசிரியர்கள் நீங்கள் வழி நடத்துறீங்க, இன்னைக்கு கன்வீனர் கமிட்டி போட்டிருக்கீங்க, நடத்திக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்போ எதுக்கு? மக்கள் லஞ்சம் கொடுக்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, தேர்தலில் பணம் வாங்கக்கூடாது, எந்த தவறாக இருந்தாலும் புகார் கொடுக்கணும். இந்த அறிவை யார் கொண்டு போய் சேர்ப்பா? முதலமைச்சராக வீட்டுக்கு வீட்டு போங்க, கொடுங்க. முடியாது இல்லை. அப்போ இந்த சட்ட அறிவை கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துறதை விட்டுட்டு அவங்க ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, அதை சைன் பண்ணியிருக்கீங்களா? கேள்வி வருமா வராதா? அப்போ ஒருவேளை அங்கே கல்லூரிகள்லேருந்து பல்கலைக்கழகத்துக்கு ஒருத்தர் வந்து ஃபைலை கொடுத்தா கை நீட்டினே சைன் பண்ணி கொடுத்துட்டாங்களா என்ன? அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. நமக்கு சந்தேகம் வரதானே செய்யும். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இதில்
இந்த சேர்மன் டாக்டர் வி பாலாஜி ஏற்கனவே சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு எஃப்ஐஆர் 2018 நினைக்கிறேன், டிவிஎஸ்சியில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு மாணவர்களை இங்கே கொண்டு வந்தது, பேராசிரியர்களை இடம் மாற்றினதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அது அப்போவே சரிப்படுத்தியிருந்தால் கூட இன்றைக்கி சரியாக வந்திருக்கும். ஆனால் அதோட நீட்சியாகவே கூட இது தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னை வரைக்கும் பெரிய அளவில் இவங்க தண்டனை கொடுத்ததா பார்க்கல. இப்போ பாலாஜி அவர் எப்படி 10 இடத்துக்கு போயிருப்பார்? அதான் எப்படி முடியும்? வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை இவருக்கு அதான் முன்னால் சொன்னது போல் முதலமைச்சர் இவருக்கு மட்டும் சார்ட்டர் ஃப்ளைட், இவருக்கும் நம்ம பாரத் யூனிவர்சிட்டியை சார்ந்த ரகுநாத ரெட்டி சார்ட்டர்டு ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு கூட கிடையாது, ஹெலிகாப்டர் கொடுத்து அப்படியே கேம்பஸில் இறங்கி அப்படியே போயிருக்கணும். அப்போது மக்கள் உண்மையாகவே வந்து வெள்ளந்தியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த நாடகங்களில் விளம்பரங்களில் பார்த்துட்டு தமிழ்நாடு உயர்கல்வியில் மேலாக இருக்குது, நம்மளாம் நம்புறதா? நேற்று பேசும்போதெல்லாம் உண்மையாகவே அவர் ஒரு முதலமைச்சர் ஒரு அரசாணை பிறப்பித்தோம் அண்ணா யூனிவர்சிட்டிக்காக, ஒரு நடவடிக்கை இவங்கெல்லாம் பிளாக் லிஸ்டட், சட்டையை கழிச்சுட்டு போனார்ல. நான் ஆளுநர் மாளிகை போயே திருவண்ணு எதிர்கட்சியாக இருக்கும்போது போனார்ல. இன்னைக்கு ஆளுநர் என்ன பண்ணாரு? அந்த அறிக்கையை தூக்கி போட்டாரு. யாரை கேட்டு நீங்க வீசியா பண்ணீங்கன்னு சொல்லி தூக்கி போட்டார்ல. இந்நேரம் போய் சண்டை பிடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் மாணவர்கள் 2 லட்சம் மாணவர்களுக்கு நீங்க யாரை கேட்டு பண்ணீங்க? ஒரு ரிப்போர்ட்டை போட சொல்லுங்க. எங்கேயாவது தெம்பா தைரியமா திராணியோட முதலமைச்சரை அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி வெளியில் பேச சொல்லுங்க. நம்ம ஒன்றே ஒன்று தான் கேட்குறோம், திராவிட ஆட்சியில் நல்லா செய்யக்கூடியவங்க தானே, ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி மோசடி பற்றி இது வரைக்கும் பேசவில்லை? சட்டத்துறை அமைச்சர் இதுக்கு முன்னால் நிறைய முறைகேடுகள் அங்கே நடந்து புகார்லேயே இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குல்ல. இப்போ நம்ம வெளியிட்ட இந்த விவரங்கள் குறித்து வெளியில் பேச சொல்லுங்கள். முன்னால் ரகுபதி அவர் இருந்தார், இப்போ துரைமுருகன் இருக்கார், பேச சொல்லுங்கள். கோவி செலியன் இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி எங்கேயா வெளில பேசி பார்த்துருக்கீங்க? அப்போது 2 லட்சம் மாணவர்கள் அங்கே, இங்கே ஒரு 50-60 மாணவர்கள், எக்கேடு கெட்டு போனால் என்ன? நான் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னா, இதுக்கு பிறகும் உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குது அப்படின்னா நம்ம கல்வி திருவிழா நடத்துவோம் சார். நம்ம வெறும் விளம்பரத்துக்கு தாங்க இருக்கும். உண்மையாகவே ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அந்த கல்லூரிகள். இந்த ஃபைண்டிங்ஸை எடுத்துக்கொண்டு அறப்போர் இது நீதிமன்றம் எதுவும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக சொல்லுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அதுக்கே அந்த மூவர் குழு கமிட்டி ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா சட்ட ரீதியான முன்னெடுப்புகளை செய்வோம். ஏற்கனவே நம்ம 2017 கொடுத்த புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு, ஏடிஎம்கேல நடந்த கரப்ஷனுக்கு டிஎம்கேல நடவடிக்கை எடுக்கலன்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு போகணும். கண்டெம்டாவுக்கு கண்டெம்ட். ஆமாம், அந்த ஒரு மோசமான சூழல்ல இருக்கும். நாம இது அடுத்தடுத்த சட்ட நகர்வுகளுக்கு கண்டிப்பா சட்டம் சொல்லித்தர கல்லூரியிலேயே சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டாங்கன்னா அப்புறம் என்ன சார் அர்த்தம்? நமக்கு கேள்வி அதுதான். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தானே, அது கல்வியை சொல்லித்தரது தானே. சட்ட அறிவு வெறும் கல்வி அல்ல. சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிட்டாங்கன்னா எப்படி அது? ஏன்னா இது வரைக்கும் அங்க லஞ்சம் ஊழல் நடந்திருக்கு, கரப்ஷன் நடந்திருக்கு. ஒரு தனியார் கல்லூரிக்கு என்ன வேணாலும் கொடுங்க, கட்சிக்காரங்களா வந்தாங்களா அப்ரூவ் கொடுங்க, அப்படி நடத்திருக்காங்களோ என்னமோ, நமக்கு அந்த சந்தேகம்லாம் வரும். இப்போ இன்றைய தினம் கூட இப்போ வெளியிட சொல்லுங்க. இப்போ சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் பட்டியலை காமிக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு பேராசிரியர் பட்டியலை காமிக்கிறாங்க, பாலிடெக்னிக்கில் ஒரு பட்டியல் இருக்கு, மெடிக்கலில் ஒரு பேராசிரியர் பட்டியல் இருக்கு, அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பட்டியல் இருக்கு. எல்லாத்தையும் கொலியூட் பண்ணுங்க, யார் டூப்ளிகேட்னு உடனே தெரிஞ்சிடும். சிம்பிள். ஆனால் இங்கே என்ன நடக்குது நல்லா பாருங்க. இந்த பொலிட்டிஷியன் என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல பாலிடெக்னிக்கு, அப்புறம் இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, நர்சிங்கு, அதுக்கப்புறம் மெடிக்கல் சம்மந்தமான வேறு ஏதாவது ஒன்று, இல்லை ஆர்கிடெக்ட், அந்த மாதிரி ஏதாவது வச்சுப்பாங்க. இப்போ எல்லாத்தையுமே பேராசிரியர் இங்கே ஆய்வுக்கு வரும்போது தனித்தனியாக தான் ஆய்வுகள் நடக்குது. ஆமாம், இது எங்கேயுமே டிஜிட்டலைஸ் ஆகிறது இல்லை. அப்போ இங்கே ஆய்வுக்கு வரும்போது இந்த பேராசிரியர் இங்கே கணக்கு காமிச்சிக்கிறது, அங்கே ஆய்வுக்கு வரும்போது இந்த பேராசிரியர் அங்கே கணக்கு காமிச்சிக்கிறது. இதில் தனியார் யூனிவர்சிட்டி வேற கணக்கு இல்லையா, இங்கே ஒரு கணக்கு காமிச்சு அங்கே கணக்கு காமிச்சு அதெல்லாம் கணக்கிலே வரல. தனியார் பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு, அந்த விவரங்கள்லாம் வெளியிலே வரல. ஒரு தமிழ்நாடு உண்மையாகவே உயர்கல்வித்துறையில் மேம்பட்டு வழங்குதுன்னா இன்னைக்கு முதலமைச்சரை சட்டமன்றத்தில் டேட்டாவை கொல்யூட் பண்ணுறதுக்கு ஆணை பிறப்பிக்க சொல்லுங்க. பிரிவு 110 கீழே இதுக்கு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வர சொல்லுங்க. வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பண்ணட்டும், டேட்டா மெர்ஜ் பண்ணி வெளிப்படையான பேராசிரியர் பட்டியல் வெளியிட சொல்லுங்க. சார் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை காட்டு போகிறது சார் அந்த கவர்மெண்ட்டு. அவங்கள்ட்ட எப்படி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? நம்ம கேட்க வேண்டியது நம்ம போகிறோம். ஏன்னா மாணவர்கள் நம்ம தொடர்பு கொள்கிறவங்களா, இது ரொம்ப கொடுமை. அவங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு பிழைப்பு கிடைக்கும், அடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடும். எதுக்கு இன்ஸ்டியூஷன் வர்றாங்க? நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, இன்ஜினியரிங் கல்லூரி வெறும் 15 இன்ஜினியரிங் கல்லூரி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி கட்டுங்க. ஏன் கட்சிக்காரங்க மட்டும்தான் கட்டணுமா என்ன? கட்டுங்க, அரசு கட்டட்டும், யார் பணம், மக்கள் போய் படிக்கட்டும், 4 ஆர்கிடெக்ட் வழங்கட்டும், 4 இன்ஜினியரிங் பெரிய அளவில் வளரட்டும், ஏஐ கொண்டு வாங்க, சிஐ கொண்டு வாங்க, பெரிய அளவில் வளரட்டுமே. அப்போ இவங்களுக்கு கல்வி கட்டமைப்பு உருவாக்குறதுல பிரச்சனை இல்லை, கல்வி உண்டாக்கியிருக்கேன்ற பெயர் தான் வேணும்.
அதுக்காக மட்டும்தான் விளம்பரங்களில் மட்டுமே பேசுகிறாங்களோ? ஏன்னா திரும்பவும் நம்ம கொடுத்த புகார் முன்னால் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இடையில வெளியிட்டோம். பேக்டோர் என்ட்ரியில் 188 பேராசிரியர்கள், அதில் நான் டீச்சிங் ஸ்டாஃபை டீச்சிங் ஸ்டாஃபாக மாற்றினாங்க. 188 பேரை அவங்கள விசாரித்து நீங்கள் டீச்சிங் ஸ்டாஃபாக எப்படிங்க மாற்றிருக்கீங்க? ஏற்கனவே டீச்சிங் ஸ்டாஃப் வரிசையில் நிற்கிறாங்க, அவங்கள நீங்கள் சீர்படுத்துங்க அப்படின்னா அதுக்கும் நடவடிக்கை இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் யாரெல்லாம் மோசடியில் ஈடுபட்டாங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம், இதுலையாவது டீம் பேர் தெரிஞ்சிருக்கு. அதில் இன்னும் அந்த டீம் பேரை கூட முதலமைச்சருக்கே உச்சரிக்கிறதுக்கு பயம் இருக்குன்னா நம்ம என்ன சொல்றது? இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமை பற்றின பெயர்களை இன்னைக்கும் முதலமைச்சர் உச்சரிக்கிறது பயம். ஏன் அப்படி என்ன பயம்? ஆமாம், அண்ணா யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் போய் எப்படி முதலமைச்சர் தைரியம் இருந்தால் உச்சரிக்க சொல்லுங்க, நம்ம வேற ஒன்றும் கேட்கல. கவர்னரோட ஆட்கள் இருக்கலாம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லைங்க, வைஸ் சான்சலரை அவரை லெஃப்ட் ஓவர் பண்ணிட்டாங்க, அந்த ரிவோக் பண்ணிட்டாங்க, இப்போ அவரை ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அதுக்கு யார் பணம் கொடுக்க போகிறது? தமிழ்நாடு அரசு தான். உங்கள் பணமும் என் பணமும் தான் ஓய்வூதியம் மடங்கு. இப்போது வெளியிட்டதுனால என்ன, நம்ம ஆதாரம் கொடுத்துருக்கோம்ல, வைஸ் சான்சலர் தானே. ஒரு கல்லூரி 2 கல்லூரினா அவர் மேலே சந்தேகம் வராமல் இருக்கலாம். இவ்வளோ கல்லூரியில் இதில் இன்னொன்று வேறு அப்ரூவராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. போன வருடத்தை விட அறப்போர் வெளியிட்டதை விட இந்த 2024-25 2000 பேர் இருக்கிறாங்க, நாங்கள் கூடுதலாக கண்டுபிடிச்சிருக்கோன்னு ஒரு அப்ரூவ்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவரை இவ்வளோ குற்றம் இருக்குது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னு. அதாங்க, ஒரு கல்லூரி 2 கல்லூரினா பரவாயில்லைங்க, ஏதோ எரர். 250 கல்லூரி 270 கல்லூரியில் எப்படி நடக்கும்? அப்போ மேலே உள்ளவங்களுக்கு ஏதாவது கமிஷன் போய்கிட்டு இருக்கா? அதனால இவங்க எதுவும் கண்டுக்காமல் இருக்காங்கன்னா கேள்வி வருமா வராது? சந்தேகம் உண்மையே வருவதில் ஆச்சரியமே இல்லையே. அப்போது அண்ணா பல்கலைக்கழகம் பிரச்சனையில் இருக்குது, அதுக்கு இதுவரைக்கும் தீர்வு இல்லை, வெளிப்படையான அறிவிப்பு இல்லை. இவரே அந்த அறிக்கையை கேட்டால் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரோ இல்லையோ, முடிஞ்சு போச்சு. உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 188 பேராசிரியர்கள் டிபார்ட்மெண்ட் ரீதியாக கொடுத்து இன்னமும் ப்ரோக்ராமர்ஸ், லேப் அசிஸ்டன்ஸ் அவங்க பேராசிரியராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு 80 மாணவர்களை ரிசர்ச் கைட் பண்றாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ரிசர்ச் எப்படி PhD கைடா இருக்க முடியும்? இந்த ரிசர்ச்சை யாராவது நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த ரிசர்ச் போயிடும். ஆமா, அந்த ஆராய்ச்சி படிப்பு போயிடும். இது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வருஷத்துக்கு 1 லட்சம் வாங்கிட்டு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை சரிப்படுத்துங்கன்னு சொன்னோம், அதுக்கும் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்படி ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா ஒரு லேப் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கைட்ஷிப் கிடைக்கும்? கைட் ஆகிறதுக்கே அவருக்கு வந்து இத்தனை அவர் PhD முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அவர் வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், போஸ்ட் டாக்டரல் பப்ளிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்கணும். இதெல்லாம் காட்டி தானே ஒரு கைட்ஷிப் வாங்க முடியும். அவர் வந்து ஸ்கோப்பஸில் ஆர்டிக்கல் எழுதணும், நேஷனல் ஜேர்னலில் எழுதணும், இன்டர்நேஷனல் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும். அதற்கு பிறகு தான் அவர் வர முடியும் ரிசர்ச் கைட் பண்ணவே. இதுக்கு இவங்க பேக்டோர் என்ட்ரியில் பணம் கொடுத்து உள்ளார வந்தாங்களான்னு விசாரிங்கன்னு தான் சொல்கிறோம். ஓகே, அதையே இன்னும் விசாரிச்சு இவர் வாங்கின PhD கொஸ்டின் மார்க் ஆகுமே. கண்டிப்பாக இதில் நடந்திருக்கிறதுல நம்ம வெளியிட்டதுலேயே பாதி 175 பேர் பேராசிரியர்கள் தானே. அப்போ இந்த பேராசிரியர் பட்டம் எங்கே விற்கிறாங்கன்னு தெரியணும்ல, விசாரிக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் செக் பண்ணுங்கன்றோம். இன்றைய தினம் வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில், நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் கூட எடுத்துக்கோங்களேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியில் ஏறக்குறைய ஒரு 45,000 பேர் 48,000 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை செக் பண்ண சொல்லுங்கள். நிறைய போலிகள் வெளில வரும். இவ்வளவுக்கும் அவர் அதிகாரம் இருந்தோம் ஏன் முதலமைச்சர் செய்ய தயங்குறாரு? சார், இது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். ரெண்டாங்க அங்கதானே உண்மையா இருக்கணும். போலி ஆசிரியர்கள் வச்சு எப்படி சார் நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும்? அதுதானே, அதனால தான் நம்ம இந்த உயர்கல்வி கட்டமைப்பை கேள்விக்குள்ளாகிட்டு இருக்கோம். இன்னைக்கு சட்டக்கல்வியும் ஏன் தமிழ்நாட்டு மக்களை மந்தையாவே வச்சிருக்க விரும்புறாங்க? அது இந்த ஆட்சியாளர்கள். சொல்ல போனா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 10 வருஷமா அவங்க வந்துட்டாங்க, இப்பயாவது மாத்துங்கன்னு சொல்றோம், அதையும் கேட்கல. சட்ட பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு லஞ்சமும் ஊழலும் இல்லாமல் இருக்குன்னா சட்ட அறிவு தேவை. அதை அந்த ஊர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு மாணவன் வருவான், சட்டத்தை படிப்பான், நாளைக்கு அங்கே உழைப்பு சுரண்டல் நடக்கும்போது அவன் போய் கேள்வி கேட்பான். ஆஸ் பர் த லாட் நீங்கள் யாரை கேட்டு இத்தனை மணி நேரம் வேலை கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ கூலி கொடுக்கல, ஏன் இவ்வளோ சேலரி கொடுக்குறீங்கன்னு கேட்பான். ஒரு பஞ்சாயத்தில் உட்காந்து சேலரி கேட்பான். ஏன் எம்ஜிஆர் ஸ்கீமில் இவ்வளோ ஊதியம் கொடுக்கல, ஏன் இதை ஏமாத்துறீங்க அவன் கேள்வி கேட்பான். ஒரு கிராமத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் இருந்தால் போதும். இந்த ஜாதி ரீதியான தெருக்கள் பெயர்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அங்கே போய் நின்று சண்டை போடுவான். ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் 15 இந்த தெரு பெயரில் ஜாதி பெயருக்குடன் அவன் சொல்லுவான். இங்கே ஒரு கல்வி உரிமையில் RTயில் அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா தனியார் பள்ளிக்கூட வாசலில் போய் சண்டை போடுவாங்க. சட்ட மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏமா என் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஏன் தம்பிக்கு தங்கச்சிக்கு ஏன் நீ அட்மிஷன் தரமாட்ட, RT சட்டம் என்ன சொல்லுது, நான் உனக்கு நோட்டீஸ் அனுப்புவான்னு கேட்பான். அதே போல் போலீஸ்காரங்க ஏதாவது வழியில் மடிக்கிறாங்கன்னா இதான் சார் செக்ஷன், நீங்கள் எப்படி கூடுதலாக ஃபைன் பண்ணுவீங்க,
தாசில்தார் ஆஃபீஸ் போனால் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் கேட்குறீங்கன்னா இதுபடி நீங்கள் வாங்கக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லி அவன் ஃபைன் பண்ணுவான். நில பத்திரப்பதிவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த டியூட்டி ஸ்டாம்போட கூடுதலாக கேட்குறீங்க, கெய்ட்லைன் வேல்யூட ஏன் கூடுதலாக வைக்கிறீங்கன்னு கேட்பான். அப்போது ஒரு மாணவன் சட்ட அறிவு பெற்றால் அந்த ஊரே சட்ட அறிவு பெற்றதுக்கு சமம். அப்போ தமிழ்நாடு அரசு எதை நோக்கி வேலை செஞ்சுருக்கணும், ஆய்வு எதை நோக்கி நடந்திருக்கணும், இதை மேம்படுத்துறதுல வேலை செஞ்சுருக்கணும். ஆனால் இதை விட்டுட்டு மேடையில் உட்காந்துட்டு உயர்கல்வித்துறை வளர்ந்துருக்குன்னு சொன்னால் நாம் நம்பணும். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. உங்களுடைய சட்ட போராட்டம் உண்மையிலே வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.